வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி போக்குவரத்து நெரிசலால் திணறியது. ஆயிரக்கணக்கான கார், பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக ஸ்தம்பித்தது. இதேபோல பரனூர் சுங்கச்சாவடியிலும் வாகனங்கள் அணிவகுத்தன. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் 6 வழிகளுக்கு பதிலாக கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்டு மொத்தம் 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. நெல்லை ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை திரும்புவோரின் கூட்டம் 3வது நாளாகவும் குறையாமல் காணப்பட்டது. அந்தியோதயா விரைவு ரயிலை பிடிக்க மக்கள் முண்டியடித்தனர். இருக்கைகள் இல்லாததால் பயணிகள் தரையிலும் உடைமைகள் வைக்கும் பகுதியிலும் அமர்ந்து மிகுந்த சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டனர். வட மாநிலங்களிலிருந்து கோவை நோக்கி வந்த ரயில்களில் திருப்பூரில் இறங்கிய பயணிகளின் எண்ணிக்கையால் ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டமாக காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெப்பநிலை சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 101 ஃபாரன்ஹீட்டிற்கு வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒருவித புழுக்கமும் அசௌகரியமும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரும் என்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லையில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் நிலவி வந்த நிலையில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. காலையிலிருந்து அனல் காற்று வீசிய நிலையில் மாலையில் பெய்த மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வரும் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மே 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டெரிக்கும் என்றும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் மழை திரும்பும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேட்டியில் மே 1, 2 முதல் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் மழை மீண்டும் தொடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளான சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் சுட்டெரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். சென்னை புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை எளிதாக 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், வேலூரில் கடந்த ஏப்ரல் 7 அன்று பதிவான 42 டிகிரி செல்சியஸ் மீண்டும் எட்டப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவுக்கு அருகில் உள்ள பகுதிகள் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படும் என்றும், கடலோரத்தில் மிகவும் அருகில் உள்ள பகுதிகள் மட்டும் சற்றே தப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட தமிழக மாவட்டங்களில் மே 1, 2 முதல் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை நேரடி வெயிலில் செல்லாமல் இருக்கவும், எப்போதும் குடை மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் செல்லவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சித்திரை திருவிழாவில் மதுரை மாநகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் 7500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த நிலையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்படும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோன்று குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன.
புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் பக்தர்களின் கோஷம் விண்ணதிர சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பெருவுடையார் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி அதிகாலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளினர். அதன்பின் தியாகராஜர், கமலாம்பாள் திருத்தேரில் எழுந்தருளியதும் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து சிவகணங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராஜவீதிகளில் ஆடி அசைந்தபடி வலம் வரும் தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். தேரோட்டத்தையொட்டி இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வார இறுதியையொட்டி அதிகப்படியான பக்தர்கள் வருகை புரிந்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு வசதிக்காக திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் தண்ணீர், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குவிந்த பக்தர்கள் பேராலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணி கடலிலும் பக்தர்கள் நீராடி மகிழ்ந்தனர். சென்னையோட இங்க அதிகமா வெயில் இருக்குது. நாங்க மாதா பார்க்கறதுக்காக ஒரு வேண்டுதல் செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இங்க மற்றபடி கோயில் பராமரிப்பு நல்லா இருக்குது. இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோயில் வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. 100 ரூபாய் கட்டண வரிசையிலேயே 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருச்செந்தூர் கடலிலும் பக்தர்கள் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் கோடை விடுமுறையொட்டி பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்டாயுதபாணியை வழிபட்டனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நடனமாடியும் முடிக்காணிக்கை செலுத்தியும் வழிபட்டனர். கோடை விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கல் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பரிசலில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவி போல கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியல் போட்டனர். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. உடுமலை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் வழிபட்டனர். கோடை விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மிதமான அளவில் தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உதகை அருகே பாசன்ஸ் வேலி வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் 34 முறை தண்ணீரை ஊற்றி முயற்சி செய்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட பாசன்ஸ் வேலி, பைக்காரா வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு 1 வார காலமாக எரிந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் தமிழக வனத்துறையின் கோரிக்கையை அடுத்து சனிக்கிழமை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தீயை தண்ணீரை ஊற்றி அணைக்கும் பணிக்காக வரவழைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டரில் பாசன்ஸ் வேலி மற்றும் எமரால்டு அணைகளிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு தீயின் மீது ஊற்றி அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்திய விமானப்படையின் MI-17 V5 மற்றும் ALH ஹெலிகாப்டர்கள் சனிக்கிழமை முழுவதும் 34 முறை பறந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 55,000 லிட்டர் தண்ணீரை வனப்பகுதியில் எரியும் தீ மீது தெளித்தன. தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. கடந்த 1 வார காலமாக நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் எரிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது.
பெரிய பட்ஜெட் திரைப்படங்களில் நடிகர்கள் வருமான பகிர்வு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் தேர்வுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன், S.A. சந்திரசேகர், தனஞ்சயன், L.K. சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்படும் படங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் மானிய தொகையை புதிதாக பொறுப்பேற்கும் அரசு வழங்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ பெரிய நடிகர்கள் வச்சு நம்ம படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா, அவங்க கேட்குற சம்பளங்கள் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் வருமானத்தில் சம்பளம் கொடுக்கறதுன்றது பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ வருமானம் வருதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னும் போது எல்லோருமே தயாரிப்பாளர்களாக மாற முடியும். ஆந்திராவில் உள்ளதை போன்று நடிகர்கள் வருவாய் பகிர்வு முறையில் மட்டுமே படங்களில் நடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எந்த திரைப்படங்களின் படப்பிடிப்புகளும் வரும் 2ஆம் தேதி நடைபெறாது என்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், OTT-யில் படம் வெளியீடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு 1 மாதத்தில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டு ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிடுவோம். அதுல ரொம்ப முக்கிய சார் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க, ஏற்கனவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் அவங்க வச்சு ஒரு ஹை லெவல் கமிட்டி பண்ணிடுவோம். அதுக்கு என்னென்ன சீர் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது இந்த மாசத்துல எல்லாம் முடிவு பண்ணிடுவோம். OTT கண்டிப்பாக ஒரு மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். வருவாய் பகிர்வு முறைக்கு நடிகர் சங்கம் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் இந்தியை கட்டாயமாக கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளின் முதல்வர்களுக்கு CBSE நிர்வாகம் அனுப்பிய சுற்றறிக்கையில் 2 உள்ளூர் இந்திய மொழிகளை கற்பிக்க பரிந்துரைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026-2027 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து 3வது இந்திய மொழி அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அனைத்து பள்ளிகளும் 7 நாட்களுக்குள் 3வது மொழி கற்பிப்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மொழிகளுக்கான பாடப்புத்தகங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அதுவரை பள்ளிகள் உள்ளூரில் கிடைக்கும் புத்தகங்களை கொண்டு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடனடியாக 3வது மொழியை கற்பிக்க தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் தாங்கள் தேர்ந்தெடுத்த 3வது மொழியை இறுதி செய்து அந்த மண்டல அலுவலகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பில் ஒரு பள்ளியால் அறிமுகப்படுத்தப்படும் 3வது மொழியை மட்டுமே 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் CBSE-யின் இந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி பெற்றோர்களுக்கு பள்ளிகள் கடிதம் அனுப்பியுள்ளன. 6ஆம் வகுப்புகளுக்கு தமிழ் மற்றும் ஹிந்தி மட்டுமே 2ஆம் மொழியாக கற்பிக்கப்படும் என அனைத்து பள்ளிகள் சார்பில் பெற்றோர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 5ஆம் வகுப்பு முதல் தமிழ் அல்லது ஹிந்தி பாடம் மட்டுமே மொழி பாடமாக இருக்கும் என்றும் 5ஆம் வகுப்பில் பிரெஞ்சு பாடம் எடுத்தவர்கள் 4ஆம் வகுப்பில் படித்த மொழியையே மொழி பாடமாகவே எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு மும்மொழி கொள்கையில் கொண்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு பிரெஞ்சு மொழியை புதுச்சேரியில் நீக்கப்படுகிறதா ஒரு செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கும் புதுச்சேரி உள்ள ஒப்பந்தங்கள் பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ஆண்டு காலமாக பிரெஞ்சு படித்த மாணவர்கள் இனிமேல் பிரெஞ்சு எடுக்க முடியாது. அவங்க ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் ஆப்ட் பண்ணுவாங்க. அப்போ செகண்ட் லாங்குவேஜுக்கு என்ன எடுப்பாங்கன்னா அவங்க 3வது பாடமாக என்ன படித்தாங்களோ அதை 2வது மொழி பாடமாக எடுத்துக்குவாங்க. இப்போ அவங்க தமிழ் படிச்சிருக்கலாம் இல்லை ஹிந்தி படிச்சிருக்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்தும் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரள கலாச்சாரத்தின் அடையாளமாக போற்றப்படும் திருச்சூர் பூரம் விழா பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கோலாகலமாக நடைபெற்றது. பூரங்களின் தாய் என்று அழைக்கப்படும் திருச்சூர் வடக்குநாதன் கோயில் பூரம் விழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கியது. 36 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் அணிவகுப்பு, இளஞ்சத்தார மேளம் மற்றும் பஞ்சவாத்தியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பக்தர்களை பரவசப்படுத்தின. கடந்த 21ஆம் தேதி முண்டத்திக்கோடு பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 15 பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தால் பாதுகாப்பு கருதி பிரம்மாண்ட வானவேடிக்கை ரத்து செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி யானைகளின் எண்ணிக்கை 30ஆக குறைக்கப்பட்டு விழாவின் சிகர நிகழ்ச்சியான குடைமாற்றம் 15 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட்டது. கடும் வெப்பம் காரணமாக முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த கண்கவர் விழாவில் பங்கேற்றனர். இன்னொரு கூப்பிடு ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன்.
இந்த திரைப்பட காட்சிகளைப் போல பால் கேனில் தலை சிக்கியதால் இளைஞர் ஒருவர் பல மணி நேரம் தவிப்புக்குள்ளானார். ராஜஸ்தானில் தற்போது வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த வெப்பத்தை தணிக்கவும் அதே சமயம் வித்தியாசமான ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடவும் எண்ணிய மாதோகூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் தனது தலையில் பெரிய பால் கேனை கவிழ்த்துக் கொண்டார். ஆனால் அந்த கேன் அவரது தலையில் மிக இறுக்கமாக சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் அவரால் அதை கழற்ற முடியவில்லை. தலை தெரியாமல் பால் கேனுடன் தவித்த அந்த இளைஞரை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பால் கேன் வெட்டி அகற்றப்பட்டது. அந்த இளைஞரும் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினார். மேற்கு வங்கத்தில் நாளை மறுநாள் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பரப்புரை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் மூலம் அநீதிக்கு முடிவு கட்டுவோம் என்று பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வடக்கு 24 பர்கானாஸ், ஹூக்ளி உள்ளிட்ட இடங்களில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு ஆண்டுதோறும் 36,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று உறுதியளித்தார். मां, माटी और मानुष ये शब्द तक नहीं निकलते। आखिर क्यों? क्या कारण है? முன்னதாக கொல்கத்தாவில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற தந்தானியா காளி கோயிலுக்கு சென்று பிரதமர் வழிபட்டார். நகரில் உள்ள மக்துவா தாக்கூர் கோயிலிலும் அவர் பிரார்த்தனை செய்தார். இதனைத் தொடர்ந்து வடகொல்கத்தாவில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 சட்டப்பேரவை தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரை களம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காய்கறி வியாபாரிகளிடம் உரையாடி வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்கத்தில் முகாமிட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நட்டா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆகியோர் ரோட் ஷோ சென்று வாக்குகளை திரட்டினர். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி நேரடியாக மோதும் பவானிபூர் தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதால் 2ஆம் கட்ட தேர்தல் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய்கிறது. வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் இரவு விருந்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஒரு கிறிஸ்தவ விரோதி என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்காவில் நடக்கும் அரசியல் வன்முறைக்கு ஜனநாயக கட்சித் தலைவர்களின் வெறுப்பு பேச்சுதான் காரணம் என்று கடுமையாக விமர்சித்தார். And then he became an anti-Christian. முன்னதாக வெள்ளை மாளிகையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விவரித்த அதிபர் ட்ரம்ப் தன்னை ஆப்ரஹாம் லிங்கனுடன் ஒப்பிட்டு பேசினார். The people, Abraham Lincoln, I mean, you go through the people that have gone through this where they got them. But the people that do the most, the people that make the biggest impact, they're the ones that they go after. They don't go after the ones that don't do much because they like it that way. துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கைது செய்யப்பட்ட கோல் தாமஸ் ஆலனுக்கு சொந்தமான வீட்டில் மத்திய புலனாய்வு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தினர். கலிபோர்னியாவின் டாரன்ஸ் நகரில் உள்ள அவரது வீட்டின் அருகே வசிப்பவர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள விமான நிலையத்திலிருந்து சர்வதேச விமான சேவை தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இஸ்ரேல் அமெரிக்க படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தின. இதன் காரணமாக ஈரானின் வான்வழி பாதைகள் மூடப்பட்டதால் விமானப் பயணிகள் கடும் அவதிக்காளாகி வந்தனர். உலக நாடுகளின் வற்புறுத்தலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு தலைநகர் தெஹ்ரானில் இருந்து ஈரான் சர்வதேச விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக தெஹ்ரானிலிருந்து இஸ்தான்புல், மஸ்கட் மற்றும் மதீனா ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. தெஹ்ரானிலிருந்து பிற நகரங்களுக்கும் விரைவில் விமான சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் பந்து வீசியது. சென்னையின் தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் 11 ரன்களில் வெளியேறிய நிலையில் சென்னைக்காக முதல் போட்டியில் விளையாடிய ஊர்வில் பட்டேல் 4 ரன்களிலும் சர்ஃபரஸ் கான் ரன் ஏதும் எடுக்காமலும் வெளியேறினர். சீரான இடைவெளிகளில் சென்னை வீரர்கள் அவுட் ஆன நிலையில் கேப்டன் ருதுராஜ் மட்டும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 74 ரன்கள் சேர்த்தார். சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 158 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணிக்கு சென்னை மண்ணின் மைந்தன் சாய் சுதர்ஷன் சிறப்பான அடித்தளம் அமைத்து தந்தார். குஜராத் கேப்டன் சுப்மன் கில் 33 ரன்களில் வெளியேறிய நிலையில் சாய் சுதர்ஷன் 87 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். பட்லர் சிக்ஸருடன் ஆட்டத்தை முடிக்க குஜராத் அணி 16.4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆயுஷ் மாத்திரை தான் ஒன் சூப்பர். ஈவன் கார்த்திக் ரொம்பவே ஹோப்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன். ஆனா அது ஆயுஷ் மாத்திரை இன்ஜர்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே பிளேயர்ஸ் இன்ஜர்ட் ஆயிடுச்சுங்க. அது நம்ம பேட் லக் இந்த சீசனுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா பிட்ச் வந்து ஸ்பின்னும் சப்போர்ட் பண்ணல. நம்ம கிட்ட 2 ஸ்பின்னர்ஸோட ஸ்குவாட்ல போயிருந்தோம். நம்ம நல்ல ஸ்பீட்ல வர்ற பாலெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடிக்க பார்க்கணும். நல்ல பால் ஆடுறாங்கன்னு சொல்லி எல்லா பாலையும் டாட் போட்டுட்டு இருந்தா மேட்ச் அடிக்க முடியாது. 8 போட்டிகளை விளையாடிய சிஎஸ்கே 3 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. பரபரப்பான சூப்பர் ஓவரில் லக்னோவை வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் திருவிழாவின் 38வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொண்டது. லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி கொல்கத்தாவின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய டீம் சைபர்ட் டக் அவுட் ஆக அஜிங்கியா ரஹானே 10 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். தொடர்ந்து வந்த அன்குஷ் ரகுவன்ஷி, ரோமன் பவல் ஆகியோரும் சொற்ப ரன்களில் வெளியேறினர். லக்னோவின் மொசின் கான் வீசி அனல் பறக்கும் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 93 ரன்களுக்கு கொல்கத்தா 7 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ரிங்கு சிங் தனியாளாக போராடி 51 பந்துகளில் 5 சிக்ஸர் 7 பவுண்டரிகளுடன் 83 ரன்கள் குவித்தார். 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்களை சேர்த்தது. 156 ரன்கள் என்ற இலக்குடன் லக்னோ களமிறங்கிய நிலையில் மிச்சல் மார்ஷ் 2 ரன்களில் ஆட்டமிழக்க மார்க்ரமும் ரிஷப் பண்டும் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர். கடைசி ஓவரில் லக்னோவின் வெற்றிக்கு 7 ரன்கள் தேவைப்பட கடைசி பந்தை எதிர்கொண்ட முகமது ஷமி சிக்ஸருக்கு பறக்கவிட்டதால் சமனில் முடிந்தது. சூப்பர் ஓவரில் லக்னோ 2 விக்கெட்டை பறிகொடுத்து 1 ரன் மட்டுமே எடுத்த நிலையில் முதல் பந்திலேயே பவுண்டரி கடித்து ரிங்கு சிங் கொல்கத்தாவின் வெற்றியை உறுதி செய்தார். ஐபிஎல் தொடரில் லக்னோவுக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா வீரர் ரகுவன்ஷிக்கு கொடுக்கப்பட்ட அவுட் கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாகியுள்ளது. கிரிக்கெட்டில் பவுல்டு, கேட்ச், எல்பிடபிள்யூ, ரன் அவுட், ஸ்டம்பிங் உள்ளிட்ட முறைகளில் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆவது வழக்கம். இந்த நிலையில் லக்னோவுக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா வீரர் ரகுவன்ஷிக்கு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் என்ற முறையில் அவுட் கொடுக்கப்பட்டது. 5வது ஓவரின் கடைசி பந்தை எதிர்கொண்ட ரகுவன்ஷி 1 ரன் எடுக்க முயன்றார். எதிர் திசையில் இருந்த கிரீன் வேண்டாம் என கூறவே தனது கிரீஸுக்கு ஓடினார். அப்போது ஃபீல்டர் வீசிய பந்து ரகுவன்ஷி மீது பட்டது. ஃபீல்டிங்குக்கு இடையூறு செய்ததால் ரகுவன்ஷிக்கு அவுட் தர வேண்டும் என லக்னோ வீரர்கள் கோரிய நிலையில் 3வது நடுவர் அவருக்கு அவுட் கொடுத்தார். இதனால் பெவிலியன் திரும்பிய ரகுவன்ஷி கோபத்தில் தனது பேட்டை தரையில் அடித்ததோடு ஹெல்மெட்டை தூக்கி எறிந்தார். அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் என்ற முறை தவிர்த்து ஹிட் விக்கெட், டைம்ட் அவுட், ரிட்டையர்ட் அவுட் ஆகிய முறைகளிலும் வீரர்களுக்கு அவுட் தரப்படுகிறது. மாவட்டத்தில் நள்ளிரவில் சாலையில் சுற்றித் திரியும் பசுமாட்டை மர்ம கும்பல் காரில் வந்து கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் தான் இவை. வீரராகவர் சுவாமி கோவில் எதிரில் காக்கலூர் செல்லும் சாலையில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் கால்நடைகளை மர்ம கும்பல் ஒன்று அவ்வப்போது திருடி வந்தது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி ராக்கி திரையரங்கம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த பசுமாட்டை ஸ்கார்பியோ காரில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். ஒரு சரக்கு வாகனம் மற்றும் ஸ்கார்பியோ காரில் வந்த மர்ம கும்பல் சாலையில் சுற்றித் திரிந்த பசுமாட்டை பிடித்து காரில் ஏற்றினர். மாடு முரண்டு பிடித்து விடாத கொள்ளையர்கள் அதனை காரில் ஏற்றியுள்ளனர். சம்பவத்தின் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டையில் ஓடும் பேருந்தில் வழி கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர் தாக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தை அடுத்த படப்பை அருகே உள்ள எஸ்எல் நகரைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்ற 74 வயது முதியவர் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வடபழனி நோக்கி சென்ற 70G அரசு பேருந்தில் ஏறினார். அப்போது அதே பேருந்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான அமர்நாத் என்ற 25 வயது இளைஞரும் பயணித்தார். பேருந்தில் வழித்தட விவரங்கள் குறித்து சந்திரசேகரனிடம் அமர்நாத் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த அமர்நாத் முதியவர் சந்திரசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கையால் பலமாக தாக்கினார். இதில் நிலை குலைந்த சந்திரசேகரன் பேருந்தின் உள்ளேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து நடத்துனர் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கட்டட தொழிலாளியான அமர்நாத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள யானை ஆனந்த குளியலிடும் காட்சிதான் இது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களில் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகளை பார்வையிட்டு செல்கின்றனர். கோடை விடுமுறையொட்டி பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் உட்கட்டமைப்பு வசதிகளை பூங்கா நிர்வாகம் மேம்படுத்தியுள்ளது. அதன்படி சாலைகளை புதுப்பித்தும் ஓய்விடங்களை சீரமைத்தும் வருகிறது. வெப்பத்தை தணிக்கும் வகையில் பாதைகளில் ஸ்ப்ரே மூலமாக தண்ணீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வசதிகள் நல்லா இருக்கு சார். எல்லா ஏற்பாடு நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம இதை சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்க இருக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ், ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா ஃபேமிலியோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க வந்தா. வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாக்க குளிர்ச்சியான காய்கறிகள், பழங்கள் வழங்கப்படுகின்றன. புலிகள் நீந்த கூடுதல் தண்ணீர், யானைகளுக்கு ஷவர் குளியல், பறவைகளின் கூண்டுகளை ஈரமான சணல் சாக்கு கொண்டு மூடுதல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐஸ்கிரீம்கள் தயாரிப்பு நிறுவனங்களை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மக்கள் குளிர்ச்சியை தேடி ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களை அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். இதை பயன்படுத்தி தரம் குறைந்த மற்றும் கலப்படப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெறாமல் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்வது, இயற்கை சர்க்கரைக்கு பதிலாக செயற்கை இனிப்புகள், அதிகப்படியான நிறமிகளை சேர்ப்பது, சலவைத்தூள் கூட்டு பொருட்கள் மற்றும் குளிர்பானங்களில் பாஸ்போரிக் அமிலம் போன்றவற்றை சேர்ப்பது உள்ளிட்டவற்றை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் தயாரிக்க அசுத்தமான நீர் பயன்படுத்தப்படுகிறதா என்று உற்பத்தி நிறுவனங்களை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி மற்றும் உணவு பாதுகாப்பு உரிமை எண் ஆகியவை சரியாக அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும், இவற்றை மீறும் உற்பத்தியாளர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வாடிக்கையாளர்களும் புகார்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி வழித்தடத்தில் மின்சார ரயில் சேவை வரும் 17ஆம் தேதி வரை பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணம் பணிமனையில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. நள்ளிரவு 12:45 மணி முதல் அதிகாலை 2:15 மணி வரையிலும், மதியம் 12:45 மணி முதல் 1:45 மணி வரையும் இப்பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் அரக்கோணம் திருத்தணி வழித்தடத்தில் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருத்தணியிலிருந்து இரவு 9:15 மற்றும் 11:10 மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில்கள் வரும் 16ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல அரக்கோணத்திலிருந்து அதிகாலை 4 மற்றும் 5 மணிக்கு புறப்பட்டு திருத்தணி செல்லும் மின்சார ரயில்கள் வரும் 17ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்ட்ரலில் இருந்து காலை 10:55 மற்றும் 11 மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் செல்லும் ரயில்கள் வரும் 16ஆம் தேதி வரை திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. திருத்தணியிலிருந்து மதியம் 12:35 மணிக்கு புறப்பட்டு சென்ட்ரல் வரும் மின்சார ரயிலும் திருவாலங்காட்டிலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.